மசில்ஸ் வந்து கெயின் ஆகிறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு சப்ளிமெண்ட் எதுவும் தெரியுங்களா? டெய்லியும் எந்திரிச்சு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். உங்கள் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜிம் போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நிறைய விதமான சப்ளிமெண்ட்ஸ் அது இருக்குது இது இருக்குதுன்னு நிறைய உங்கள் ட்ரெயினர்ஸோ ஜிம்மில் இருக்கிறவங்களோ கூட ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோ நிறைய சொல்கிறாங்க, கேள்விப்படுறீங்க, சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்குறீங்க. உண்மையாக ஜிம் சப்ளிமெண்ட்ஸு அறிவியல் பூர்வமாக எது வேலை செய்யும், எது சுமாராக வேலை செய்யும், எது நல்லா வேலை செய்யும், எது காசுக்கு தண்டம் உங்கள் பர்ஸை பதம் பார்க்கும், அதை பற்றி அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்துருவோம் வாங்க. நம்பர் 1 சப்ளிமெண்ட் அப்படின்னா என்னதுங்க? நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நம்ம நார்மல் உணவுகளில் போதிய அளவு கிடைக்கல, அதை நாம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு பயன் கிடைக்குது, அதுதான் நம்ம சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் என்ன சொல்லுவோம்? அயன் சப்ளிமெண்ட், கால்சியம் சப்ளிமெண்ட், விட்டமின் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது, அப்போ அவங்க அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. கால்சியம் சத்து குறைபாடு, எலும்பு வீக்னஸ் இருக்குது, அப்போ அவங்க கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது ஓகே. ஸோ ஜிம்மில் எதுக்காக சப்ளிமெண்ட்டு? ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலையே ஒரு சிங்கிள் விஷயம் சொல்கிறேன், இருக்கிறதுலையே உங்கள் ஸ்ட்ரென்த்து உங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மசில்ஸ் கெயின் ஆகிறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு சப்ளிமெண்ட் எதுவும் தெரியுங்களா? டெய்லியும் எந்திரிச்சு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். சரிங்களா? டெய்லியோ அல்லது வாரம் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளோ ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இருக்கிறதுலையே உங்கள் மசில் பில்டப் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்டு. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்கள் மைண்டில். ஸோ முதல் விஷயம், ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், மசில் எப்படி கெயின் ஆகுதுங்கிற கான்செப்ட் அறிவியல் உண்மை தெரிஞ்சுக்கணும். நாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறோம் நம்ம தசைகளை வலுக்கூட்டுறதுக்காக. அது வெறும் தசைகள்னு இல்லை, தசைகள், நம்ம ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட் சுற்றி இருக்கிற லிகமெண்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம வலுக்கூட்டும் போது வெறும் ஜஸ்ட்டு பைசப்ஸ் வரத்துக்காக, 6 பேக் வரத்துக்காக அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நாம் பொதுவாகவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது நம்மளுடைய ஓவராலாக உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓவராலாக நம்ம லாங் டேர்மில் எவ்வளோ வயதாகும் பொழுது கூட உங்களுக்கு ஜாயிண்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம நடக்க பிடிக்க நமக்கு உதவிகரமாக இருக்கும். நிறையா விஷயங்களில் நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் தரதுனால தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் பைசப்ஸும் 6 பேக்கும் வச்சு சீன் காட்டுறதுக்காக கிடையாதுங்க. ஸோ அதனால தான் எல்லா வயதுலேயும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச பயிற்சிகள், ஜிம்முக்கே போகணுன்ட்டு இல்லை, வீட்டிலே கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பயிற்சிகள் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ், உண்மையாக பயன் தர சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலி 2 தான். நம்பர் 1 வே ப்ரோட்டீன் அல்லது ஏதாவது ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட். என்னென்னா, ஒரு வேளை இப்போ உணவில் உங்களுக்கு போதிய உங்களுக்கு புரதங்கள் எடுக்க முடியல, இப்போ நீங்கள் ஒரு அசைவராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் உங்களால் உணவில் எடுக்க முடியுதுன்னா மேபி வே ப்ரோட்டீன் ஆக்சுவலி தேவையில்லை. ஆனால் நீங்கள் சைவராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனை நீங்கள் வெறும் உணவுலேருந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எடுக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கீங்க, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, மினிமம் 1.5 கிராம் பர் கேஜி, 120 கிராம் புரதங்கள் தேவை. சைவத்தில் பெரிதாக உங்களுக்கு இந்த சோயா அப்படிங்கிற பொருள்கள் தவிர பெரிதாக கலோரிகள் அண்டு மாவுச்சத்து அதிகம் கொடுக்காம புரதங்களை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப கம்மி. ஸோ 1-2 சோயா, கொஞ்சமாக காளான், இந்த டோஃபு, பன்னீர் கொஞ்சம், அவ்வளோதான். நட்ஸ் வகைகள்லாம் கூட புரதங்களோட கொஞ்சம் கலோரிகளும் சேர்த்து வந்துடும். அதனால் வெயிட்டு லாஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஒரு 120 கிராம் புரதம் எடுக்கணுன்னா சைவர்களுக்கு வெறும் சைவ உணவுகளில் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உங்களுக்கு புரதங்கள் அசைவம் எடுக்க முடியாதவங்க, அவங்களுக்கான ப்ரோட்டீன் நீட்ஸுக்காக ஒரு வே ப்ரோட்டீன் மாதிரியான நம்ம இது பயன்படுத்தலாம். வே ப்ரோட்டீன்கிறது என்னமோ ஒரு தீண்டத்தகாத பொருள்லாம் கிடையாது. அது என்னென்னா, நம்மளுடைய பாலில் பன்னீர்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அப்போ அது மாதிரி செய்யும்போது இந்த பன்னீருங்கிறது கெசின் அப்படிங்கிற ப்ரோட்டீன், சரிங்களா? அதில் அந்த நீரில் வடிகட்டுறது தான் வே அப்படிங்கிற ப்ரோட்டீன். ஸோ அதிலேருந்து எடுக்கிறது தான் வே ப்ரோட்டீன்.
ஸோ இதில் அசைவர்களுக்கு ஆக்சுவலி ப்ரோட்டீன் வந்து பவுடர் வந்து ஆக்சுவலி தேவையில்லை. சரிங்களா? இதான் இது ஏற்கனவே நான் முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் தேவையாங்கிற ஒரு வீடியோலையும் பேசியிருப்பேன். ஸோ அசைவர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உணவுலேயே தேவையான ப்ரோட்டீன் வந்து நம்ம ஈஸியாக அந்த 120 கிராமு அதெல்லாம் அதுக்கு மேலேயே கூட 150 கிராம் வரைக்குமே கூட எடுத்துக்க முடியும். சைவர்கள் வேணால் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, வே ப்ரோட்டீன் இது மாதிரி யூஸ் பண்ணுறது கெடுதலா டாக்டர்னா? கெடுதல் கிடையாதுங்க. பட் தேவையா தேவையில்லையாங்கிறது தான் கேள்வி. பட் அது தேவைப்படுற இடத்துல அது வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட், வே ப்ரோட்டீனில் ஐசோலேட், கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் அப்படின்னு இருக்கக்கூடிய வே ப்ரோட்டீனில் பொதுவாக ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதில்ல. 100 கிராமில் பார்த்திங்கன்னா 40 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க. அது அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா மிச்சம் வந்து இயற்கையான அல்லது செயற்கையான சர்க்கரைகள் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஒரு 100 கிராமில் குறைஞ்சபட்சம் ஒரு 70லேருந்து 80 கிராம் புரதம் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்னால் பிராண்டெலாம் சொல்ல முடியாது, நான் பிராண்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் ஒரு 100 கிராமில் ஒரு 70-80 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது வந்து மேபி ஓகே. அதனால் ஐசோலேட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணலாம். சிலருக்கு இந்த பால் வந்து சிலருக்கு ஒத்துக்காது, லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதுக்காகவும் ஐசோலேட்டுங்கிறத செலக்ட் பண்ணாலும் ஓகே. வேறு நிறைய பேர் பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு இப்போ நிறைய எடுக்கிறாங்க. அது வந்து பெரிய சூப்பர் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் பட்டாணி மாவு, சோயா, அதிலிருந்து அந்த ப்ரோட்டீன் ஐசோலேட் அப்படிங்கிறது விற்கப்படுது. வீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் கூட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன் நனி செய்வர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. மற்றவங்க எல்லோரும் இதை ஃபேஷனுக்காக வாங்கி பிளான்ட் ப்ரோட்டீன் பயன்படுத்த தேவையில்லை. அதை விட கொஞ்சம் வே ப்ரோட்டீனே ஓகேவாக தான் இருக்கும். நனி செய்வர்களுக்கு வேணால் அவங்க சாப்பிட்டு போட்டு விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான சப்ளிமெண்ட்டு இந்த வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறதெல்லாம் விட கிரியாட்டின் மோனோஹைட்ரேட். என்னங்க கிரியாட்டின் என்ன? நிறைய பேர் ஏதோ இது ஒரு தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. கிரியாட்டின் அப்படிங்கிறது நம்ம மசில்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுற காம்பவுண்ட் பேர் உங்களுக்கு ஒவ்வொரு தசைகளையும் ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம டக்குன்னு ஒரு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஏடிபி வந்து அதுதான் எனர்ஜி கொடுக்கும். சரிங்களா? ஒரு பெட்ரோல் மாதிரின்னு வச்சுங்க. சரி, அப்போது அந்த ஏடிபியில் அந்த எனர்ஜி காலியானோடனே கிரியாட்டின் ஃபாஸ்பேட்டுன்னு இருக்கும். அதுதான் மறுபடியும் ஏடிபியை ரீசார்ஜ் பண்ணும். சரிங்களா? ஸோ ஏடிபியில் எனர்ஜி காலியானோடனே இந்த கிரியாட்டின் ஃபாஸ்பேட் தான் ரீசார்ஜ் பண்ணும். ஸோ இந்த கிரியாட்டின் வந்து நாம் சப்ளிமெண்ட்டாக, அது நம்ம இயற்கையாகவே மசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சரிங்களா? தசைகள் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் தான். கிரியாட்டினை நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டாக நாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் யூஸ்வலாக எடுப்பாங்க. எடுத்தோம்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15% எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நமக்கு கிடைக்கலாம். ஸோ தினசரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ண எடுக்கணும். ஆனால் இது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்டு. சேஃபானது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி உள்ளவங்க இதை அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதை வந்து ஃபில்டர் பண்ண முடியாது கிட்னியால், சிறுநீரகத்தால். அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே இதை எடுக்கணுமானா ஆக்சுவலி தேவையில்லை. இது வந்து ஆக்சுவலி யூஸ்ஃபுல், ஆனால் எல்லாருமே தேவையில்லை. நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர், ஒரு நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கெலாம் கிரியாட்டின் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஹை லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடி பில்டிங் எய்ம் பண்ணுறீங்க, உங்களால் நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெயிட் வந்து புஷ் பண்ண முடியலை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கிரியாட்டின் யூஸ் பண்ணலாம். ஸோ அறிவியல் பூர்வமாக இது ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆனால் எல்லாருக்கும் நான் முன்னாடி கேட்ட கேள்வி தான். இப்போ வே ப்ரோட்டீன் நல்லதா கெட்டதாங்கிறது கேள்வி இல்லை, தேவையாங்கிறது தான் கேள்வின்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும். கிரியாட்டின் வந்து நல்லது தான், ஆனால் நல்ல ஹை லெவல் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தவிர மற்றவங்களுக்கு இது ஆக்சுவலி தேவைப்படாது அப்படிங்கிறது தான் இது. ஸோ நாம் இங்கே அறிவியல் பூர்வமாக நம்ம பேசுகிறோம். தேவையா தேவையில்லையாங்கிறத நம்ம பார்த்து முடிவு பண்ணணுங்க. அடுத்த கேட்டகரி ஆஃப் சப்ளிமெண்ட்ஸுக்கு வருவோங்க. பெரிதாக ஒரு மிதமான லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது மெயினாக வந்து கெஃபீன். சரிங்களா? சிம்பிளாக நிறையா இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு நிறையா சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா கெஃபீன் மெயினாக இருக்கும். மெயினாக என்ன கெஃபீன்னா, நம்ம காஃபி டீ தான். எனர்ஜி வேணும்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஒரு சுறுசுறுப்பு வேணும்ல, அதுக்காக தான். ஸோ அதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு வந்தாலும் ஓகே, அதுவே போதும்.
நீங்கள் அது கஃபீன் சப்ளிமெண்ட்டாக நிறையா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. அதில் நிறையா இதர பலமான தேனே பொன்மானே போல் இதர வஸ்துக்கள் சேர்ந்து நிறைய விலை அதிகமாக நிறையா சப்ளிமெண்ட் கிடைக்குது. அந்தளவுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் சிம்பிளாக காஃபி குடிச்சிட்டு வந்தாலும் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் வேணும்னா அந்த கஃபீன் மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். இது நான் வந்து ஓகே தேவைன்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அப்புறம் ஜிம் போகிறவங்க ஜென்ரலாக விட்டமின் டி, ஒமேகா 3 அந்த மாதிரி சத்துக்கள் சப்ளிமெண்ட்ஸு, மல்டி விட்டமின்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. மல்டி விட்டமின்ஸ் எல்லோரும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. விட்டமின் டி லெவல் பார்த்துட்டு எடுங்க. ஒமேகா 3 நீங்கள் நான்வெஜ் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மத்தி மீன், நெத்திலி மீன் இதுலேயே நிறையா இருக்குது. வாரம் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா அதுவே போதும். எல்லோரும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தீங்கும் கிடையாது. பட் ஓகே எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான கேட்டகரி. 3வது கேட்டகரி தண்டம் கேட்டகரி. சரிங்களா, உங்கள் பர்ஸை பதம் பார்க்கக்கூடிய கேட்டகரி. அது என்னென்னு சொல்லிடுறேங்க. நம்பர் 1 BCAA அப்படின்னா என்னதுங்க? இது மாதிரி நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட் அப்படின்னு போட்டு சப்ளிமெண்ட்ஸ். அது என்னதுங்க? பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸுங்கிறது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுங்கிறது 9 இருக்குது. சரிங்களா, நம்ம அமினோ ஆசிட் மூலக்கூறுகள் மொத்தம் 20 22ல் ஒரு 9 வந்து நமக்கு உடலுக்கு வந்து உணவுலேருந்து தான் கிடைச்சாகணும், உடலால் தயாரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதில் இந்த 3 பிரான்ச்டு செயின் அதோடய ஸ்ட்ரக்சரை வச்சு அதை பேர் சொல்லுவோம். அப்படி அது வகை ஒரு 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. வேலின், லூசின், ஐசோலூசின் சொல்லுவோம். இது பொதுவாக மசில் ரிப்பேருக்கு பொதுவாக உதவுது அப்படின்னு இது பயங்கரமாக இதை நிறைய எடுங்க அப்படின்னு சப்ளிமெண்ட்ஸ் நிறையா விற்கப்படுது. ஆக்சுவலாக இது பெருசாக யூஸ் கிடையாது. ஏன்னா இந்த தனியாக பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் மட்டும் எடுக்கிறதுனால பெரிய பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய ஆராய்ச்சிகளில் அது நிரூபணம் ஆகவில்லை. ஓவராலாக நீங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸு நீங்கள் கரெக்டாக எடுத்தாவே ஒரு நல்ல அசைவ புரதமோ இல்லை வந்து சைவக்காரங்க இந்த ப்ரோட்டீன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து தேவையான 9 அமினோ ஆசிட்ஸ் எடுத்தாவே அதுலேயே இந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் போதிய அளவு இருக்கும். தனியாக அதை BCAA அப்படின்னு ஒன்று எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது காசு வேஸ்ட்டு. 2வது மாஸ் கெய்னர். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாஸ் கெய்னர் சாப்பிடுங்க. இது வந்து காசு வேஸ்ட்டுங்க. இது வந்து விலை அதிகமான ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி தான். ஸோ அதுக்கு அதையே சாப்பிட்டு போகலாம், ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டே சாப்பிட்டு போகலாம். சரிங்களா, விலை அதிகம் கொடுத்து இது வாங்க தேவையில்லை. மாஸ் கெய்னர் பொதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி கிடையாது. ப்ரோட்டீன் பவுடர் 100 கிராமில் 80 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். மாஸ் கெய்னர் 100 கிராமில் 80 கிராம் மாவுச்சத்தும் சர்க்கரையும் தான் இருக்கும். ப்ரோட்டீன் 10லேருந்து 15 கிராம் தான் இருக்கும். சரிங்களா, அதை போட்டு நல்லா குடித்தா அப்படியே கலோரிகள் ப்ளஸ் சர்க்கரைனால் கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பூஸ்ட் ஹார்லிக்ஸே சாப்பிட்டு போகலாம், அல்லது சிம்பிளாக ரைஸு, இட்லி, தோசை சாப்பிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து தண்டம். அப்புறம் நிறைய டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர்ஸ், அஸ்வகந்தா அது இது நிறையா அந்த மாதிரிலாம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம நிறையா சீலாஜித் அது மாதிரிலாம் நம்ம தனித்தனியாக சில வீடியோக்கள்லாம் பேசியிருக்கோம். பெரிய இதெல்லாம் எந்த ப்ரூவனும் கிடையாதுங்க. உண்மையாக டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் ஆண் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணணுன்னா பெஸ்ட்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய அதீத கொழுப்பை குறைக்கணும். ஸோ நல்ல ஹெல்த்தியான டயட்டு, மாவுச்சத்து குறைஞ்ச ஆரோக்கியமான புரதங்கள், கொழுப்புகள், ஃபைபர் நிரம்பிய நல்ல டயட் எடுத்து ஒரு சரியான உடற்பயிற்சி பண்ணி வெயிட்டை குறைச்சி கொழுப்பை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் பூஸ்ட் ஆகும். அது ஏன்னு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொழுப்புகளில் அரோமேட்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். அதுதான் டெஸ்டோஸ்டிரானை ஈஸ்ட்ரோஜனாக மாற்றி விட்டுரும். ஸோ கொழுப்பு லெவல் உடம்புல குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டிரான் கூடிக்கும். சரிங்களா, அதுக்கு கண்ட சப்ளிமெண்ட்ஸ்லாம் பெருசாக யூஸ் கிடையாதுங்க. சரிங்களா, ஸோ இதுவும் வந்து பெருசாக யூஸ் இல்லை. ஸோ நம்ம ஜிம் சப்ளிமெண்ட்ஸில் எது உண்மையாக அறிவியல் பூர்வமாக ஹெல்ப்ஃபுல், எது வந்து எஸ்ஆர்னோ அப்படிங்கிற மாதிரி டைப்பு, எது தண்டம் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்த்தோம் அறிவியல் பூர்வமாக. ஸோ இதில் வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஈவன் கிரியாட்டினும் உண்மையாக ஒரு மாட்ரேட்டான ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படாது. ப்ரோட்டீன் பவுடர்ஸும் நீங்கள் அசைவராக இருந்து நல்லா ப்ரோட்டீன் நீங்கள் டயட்லேயே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படாது. பட் தேவைப்படுறவங்க வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு கிளாஸிஃபை பண்ணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வேறு அறிவியல் பூர்வமாக வேறு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோக்குள்ளே விரிவாக பேசுவோம்.